இந்த சொத்து ஏன் ரொம்ப முக்கியமானது? இந்த சொத்து உங்களுக்கு இருந்தாதான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து நம்ம அதிகமாக வச்சிருக்கிறத விட சோஷியல் மீடியாலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வீடியோஸ் இந்த ஃபினான்ஷியல் வெல்த் அடையக்கூடிய வழிகள் என்ன? ஒரு சரியான சோஷியல் வெல்த் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்களை உடம்புக்கு கொடுக்காதுங்க. மீன்ஸ் பொதுவாக வெல்த் அப்படின்னாலே நாம் பணம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நினைப்போம். ஆனால் பணத்தை போலவே முக்கியத்துவம் உள்ள அல்லது பணத்தை விட அதிகமான முக்கியத்துவம் உள்ள மற்ற ஒரு சில வெல்த் சொத்துக்களும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நம்ம 8 விதமான சொத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம இந்த வீடியோவில் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து நம்ம அதிகமாக வச்சுருக்கிறத விட எல்லா விதமான சொத்துக்களையும் பேலன்ஸாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்த் அப்படின்னாலே ஃபைனான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால முதலாவது ஃபைனான்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் வெல்த் இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபினான்ஷியல் வெல்த் அப்படிங்கிறது நம்ம அதிகமான பணம் வச்சிருக்கிறது அல்லது அதிகமான பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் வச்சிருக்கிறது. இதுதான் ஃபினான்ஷியல் வெல்த். பணம், நிலம், வீடு, சொத்துக்கள் இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் வெல்த்துக்குள்ளே கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா பணம் இருந்தால் தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டூலாக, ஒரு மீடியமாக இருக்குது. அதனால பணம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேணும். இந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை அடையக்கூடிய வழிகள் என்ன? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல ஒரு வேலைக்கு போகிறதன் மூலமாக உங்களால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். சரியான விதத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் நிறைய பொருள் ஈட்ட முடியும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலே உங்களால் இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிற வெல்த்தை ரொம்ப ஈஸியாகவே அடைய முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபினான்ஷியல் வெல்த் அப்படிங்கிறது ஏதோ நிறைய பணத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதா புரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன? நம்ம எல்லாருக்குமே ஒரு சில அடிப்படை தேவைகள் இருக்குது. அந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கணும் முதலாவது. இரண்டாவது, ஒருவேளை ஒரு சில செலவுகள் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் தைரியமாக உங்களால் செலவு பண்ண முடியணும். இதுவெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இரண்டாவது, சோஷியல் வெல்த், ஒரு சமூக அந்தஸ்து. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டி அல்லது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கூட வெல்த்தில் வரக்கூடியது. ஒரு சரியான சோஷியல் வெல்த் அப்படிங்கிறது நீங்கள் அதை தேடி போனதாக இல்லாமல் அது உங்களை தேடி வந்ததாக இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த சரியான சோஷியல் வெல்த் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களுடைய ரிசல்ட்டாக இருக்கணும். அடிப்படையில் நம்மளால் எப்படி இந்த சோஷியல் வெல்த் அடைய முடியும்? மக்களுக்கு நன்மை செய்கிறதன் மூலமாக நம்மளால் இந்த சோஷியல் வெல்த்தை அடைய முடியும். மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஏதோ வெறுமனே நம்ம பணம் கொடுக்கறது மட்டும்தான் மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது, அவங்கள சரியான விதத்தில் கைட் பண்ணுறது, ஒருவேளை கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்குறது, இது எல்லாமே கூட மக்களுக்கு உதவி செய்கிறது தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நீடு இருக்குதோ அந்த நீடை நாம் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறோம். இப்படி நாம் செய்யும் பொழுது இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்குது. மூணாவதாக டைம் வெல்த், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் டைம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே அளவில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு போதுமான நேரம் இருக்குது, ஒரு சிலருக்கு எப்போவுமே எந்த ஒரு நேரமே இருக்கிறது இல்லை. எப்போ கேட்டாலும் பிஸி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் எப்போவுமே பிஸியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போதுமான ஒரு நேரம் இல்லை அல்லது அவர் விரும்புகிற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு நேரம் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் இந்த வெல்த்தில் குறையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்காக நமக்கு இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் வேணும்? நாம் இந்த வீடியோவில் நிறைய வெல்த் பற்றி பார்த்துட்ருக்குறோம், இன்னும் பார்க்க போகிறோம். இந்த வெல்த் எல்லாமே சரியான ஒரு சரி விகிதத்தில் நம்ம அடையணும் அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா எப்படி நம்ம இந்த டைம் அப்படிங்கிற அந்த வெல்த்தை சம்பாதிக்க முடியும்? நீங்கள் சரியான விதத்தில் நேர மேலாண்மை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் தாராளமாக இருக்கும். நாலாவதா ஃபிசிக்கல் வெல்த், அதாவது நம்முடைய உடல் சார்ந்தது. தமிழ் ஒரு அழகான பழமொழி உண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பழமொழி. இந்த சொத்து ஏன் ரொம்ப முக்கியமானது? இந்த சொத்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் இந்த உலகத்தில்
ஒரு திருப்தியான முழுமையான வாழ்க்கை வாழ முடியும். எவ்வளவோ பணம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உங்களுடைய உடம்புல தேவையில்லாத நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால் இந்த உடலை பேணிக்கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, எப்படி நம்மளால் இந்த ஃபிசிக்கல் வெல்த், உடல் சார்ந்த இந்த சொத்தை நாம் சம்பாதிக்க முடியும்? முதலாவது உணவு விஷயங்கள். தாறுமாறான ஒரு உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சுவையான எதையும் நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருந்தாலும் எப்போதுமே அளவோடு சாப்பிட கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக நம்முடைய சாப்பாட்டு முறைகளில் சரிவிகித சத்து நமக்கு கிடைக்கிற மாதிரி காய்கறிகள் எல்லா விஷயங்களும் அதில் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை உடம்புக்கு கொடுக்காதுங்க. மீன்ஸ் போதைப் பொருட்கள், போதை சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே உடம்புக்கு ஆதரவானது கிடையாது. அது எல்லாமே உடம்புக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அதை உங்களுடைய உடம்புக்கு கொடுக்காதீங்க. போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க, அதிகமாக இல்லை. அதே மாதிரி போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 30-40 நிமிடங்கள் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே அதுவே உங்களுடைய உடம்புக்கு பல நன்மைகளை செய்யும். ஞாபகம் இருக்கட்டும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஐந்தாவதா ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஆன்மீக சொத்து. ஸோ இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நான் பர்சனலாக மற்ற எல்லா சொத்துக்களை விட ரொம்ப முக்கியமான, மற்ற எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவன் தான். அதுக்கு காரணம் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்ப தான் செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆன்மீகம், பக்தி அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. எந்த மதம் அப்படின்னு கிடையாது, எல்லா ரிலிஜன்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, படைத்த கடவுளோடு கூட தொடர்பில் இருக்கிறது, உறவில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மனுஷங்க பின்னால் ஓடாதீங்க, கடவுளை தேடுங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு தவறான நபரை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? யார் ஒருவர் அல்லது எந்த ஒரு பிரிவு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம மனுஷங்களை, மற்றவங்களை நேசிக்க தேவையில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நம்ம நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தவறான ஆட்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது எந்த ரிலிஜனாக இருந்தாலும், எந்த பிரிவாக இருந்தாலும் சரி தான். இதுதான் அண்டர்லைனிங் ஃபேக்ட், யார் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆறாவதா ஃபேமிலி வெல்த், அதாவது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை பெற்றிருக்கிறது. இந்த வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் சரியான விதத்தில் வாழ்க்கை துணையை தேடாதனால, எப்படி வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்தினால பல நபர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதுவும் நம்முடைய மக்கள் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட நபர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் யாரை வாழ்க்கை துணையை அடையணும் அப்படிங்கிறத முடிவெடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறனாலையும் பல தவறான முடிவுகள் எடுக்கப்படுது. இன்னும் திருமணம் பண்ணாதவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறத விடலாம் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின், உங்களுக்கு மற்ற நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இது சரியாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் அர்த்தம் இல்லாததாக இருக்கும். உங்களை கொஞ்சம் கூட நேசிக்காத, உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணையோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாடி வீட்டில் வாழ்கிறத விட உங்களை புரிந்து கொள்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையோட நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்காக குடிசை வீட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்ல வரல, ஒரு கம்பேரிசனுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த சொத்தை நீங்கள் சரியான விதத்தில் அடையணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா அதில் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப முக்கியமானது உங்கள் மனசோட கூட ஒத்து போகக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருக்கணும். அப்படி ஒத்து போகணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை ரூல் என்னென்னா, உங்களுடைய ஐடியாலஜி கூட ஒத்து போகக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் குடும்பத்தில் அதிகமான குழப்பங்கள் வராது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல மற்ற விஷயங்களும் கூட இருக்குது. அதை பற்றிலாம் கூட பின்னால் வேறு வீடியோக்கெல்லாம் நான் பேசுவேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏழாவதா மென்டல் வெல்த், அதாவது உங்களுடைய மனம் சார்ந்த, உளவியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் நல்ல வெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் எதனால் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரியான விதத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்ய முடியும். நமக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஹரிபரியாக செய்வோம், அறக்குறையாக செய்வோம். அது எதுவுமே நமக்கு சரியான ஒரு வெற்றியை கொடுக்காது, சரியான விளைவை கொடுக்காது. அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற இந்த மென்டல் வெல்த்தை நாம் எப்படி அடையிறது? இதுக்கு ரொம்ப முக்கியமானது சரியான விதத்தில் நீங்கள் திட்டமிடுறது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கவனமாக திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அடுத்ததாக நெகட்டிவான தாட்ஸ்,
இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். நெகட்டிவான பீப்புள், டாக்ஸிக்கான பீப்புள் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத நீங்கள் தடை பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அதை வந்து விலக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்ல நபர்கள் கூட பழகுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாலே உங்களுடைய மைண்டில் வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும். 8வதும் கடைசியுமா இன்டலெக்சுவல் வெல்த், அதாவது அறிவு சொத்து. இதுவும் ரொம்ப முக்கியமானது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழகான ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான மைய பொருள் என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சொத்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான். நம்முடைய சேனலில் கூட கற்க கசடர அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்ட்ரோவில் சேர்த்துருப்பேன். அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சேனலில் நம்ம கற்றுக் கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஆழமானதாக, மக்களுக்கு தெளிவானதாக இருக்கணும். கற்க கசடர், எதையுமே தவறு இல்லாமல் கற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு சொல்லக்கூடியது தான். ஸோ எப்படி வந்து இந்த வெல்த்தை நாம் வளர்த்துக்கலாம்? தொடர்ந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. பல புத்தகங்களை தேடி தேடி வாசிங்க. இதன் மூலமாக மட்டும்தான் அடிப்படையில் நாம் வந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ண முடியும். ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தினமும் அந்த நேரத்தில் ரீட் பண்ண பழகுங்க. அந்த நேரத்தில் வேறு எதையும் செய்யாமல் ரீடிங்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ண பழகினாலே, அது ரொம்ப கொஞ்சம் நேரமாக கூட இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனா கூட அந்த அரை மணி நேரத்தை நீங்கள் ரெகுலராக ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களை வந்து நாலேஜில் நல்லாவே வளர்த்து கொண்டு வரும். சோஷியல் மீடியாலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வீடியோஸ் பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே அடிப்படையானதாக இருக்கும். அது தப்பு இல்லை, என்டர்டெயின்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது மற்ற நாலேஜ் வளர்க்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுத்துட்ருக்கோம். பாட்காஸ்ட் கேட்குறது, ஆடியோ புக் கேட்குறது, இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு முன்னாடி இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரியான வெல்த்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே, நீங்கள் எல்லா விதமான வெல்த்தையும் சரியான சம விகிதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு குறிப்பிட்ட வெல்த்தை மட்டும் தேடி ஓடி மற்ற விஷயங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெல்த்தை நீங்கள் தேடும் பொழுது அது வந்து சரியான ஒரு வெல்த்தாக இருந்தால், அது எப்படி சரியான வெல்த் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த வெல்த் இன்னொரு வெல்த்தை பாதிக்காது. ஆனால் நீங்கள் வெல்த் அப்படிங்கிற பேரில் ஒருவேளை தவறான விஷயத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொரு வெல்த்தை பாதிக்கும். ஃபினான்ஷியல் வெல்த் பற்றி பேசணும். நீங்கள் தவறான விதத்தில் அந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை, அதாவது உங்களுடைய மென்டல் வெல்த்தை அது பாதிக்கும். ஆனால் சரியான விதத்தில் நீங்கள் இந்த வெல்த்தை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை பாதிக்காது. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தவறான ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஆன்மீக சொத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது சோஷியல் வாழ்க்கையோ பாதிக்கக்கூடும். ஏன், உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த்தை கூட அது பாதிக்கலாம். ஏன்னா பெரும்பாலான போலி சாமியாருடைய அடிப்படை நோக்கமே உங்கள்கிட்ட பணம் பிடுங்கிறது தான். ஆனால் நீங்கள் சரியான ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மற்ற வெல்த் எல்லாமே ஃப்ளரிஷ் பண்ண வைக்குமே தவிர அதுக்கு எதிராக இருக்காது. அதனால தான் இந்த வெல்த் எல்லாத்தையுமே நீங்கள் சரியான விதத்தில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்த பாயிண்ட் என்ன, அதை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் தமிழ் குடும்பம் அப்படிங்கிற பேரில் சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.